பார்வையாளர் அனைவருக்கும் தமிழம் மலைவெளியின் அன்பு வணக்கம். இன்று நமது தமிழம் மலைவெளி சார்பாக நாம் தமிழர் கட்சியினுடைய இளைஞர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் தம்பி இடுமவனம் கார்த்திக்கோடு ஒரு சிறப்பு நேர்காணல். இந்த நேர்காணல்ல மாநாடு நிகழ்வு குறித்து சமீப காலமாக நாம் தமிழர் கட்சியின் மீது வெளியிலிருந்து வைக்கின்ற விமர்சனங்கள் குறித்து இது குறித்து விரிவாக பேசுவோம். தம்பி வணக்கம். இப்போ நம்ம தொடக்கத்தில் அரசியல் பேசிட்டு இறுதியாக நம்ம மாநாடு நிகழ்வு குறித்து நம்ம பேசுவோம். அதில் முதல்ல இன்னைக்கு நமக்கு மிக கேள்விகளை இங்கே பாரு அவங்க நடத்த போகிறாங்களா அப்படின்னு புறத்திலிருந்து, அதாவது தமிழ் தேசிய அரசியலினுடைய விரும்பிகள் எல்லாம் நம்மக்கிட்ட கேட்குற கேள்வி, திருமாவளவன் தமிழ் தேசிய அரசியல் எழுச்சி மாநாடு நடத்த போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விளம்பரங்கள்லாம் வந்திருக்கு. அதுவும் தலைவர் இனப்படுகொலை செய்யப்பட்டு 17ஆம் தேதி அப்படிங்கிற அந்த இதுவும் ஒரு செய்தியாக போயிட்டு இருக்கு. இது குறித்து நாம் தமிழர் கட்சியினுடைய பொறுப்பாளராக உங்களுடைய பார்வை என்ன? அண்ணன் திருமாவை பொறுத்த வரைக்கும் திருமாவை விமர்சிக்க வேண்டாம், கடந்து போங்க, அவரை நீங்கள் மேடைகளில் பேசாதீங்க அப்படின்னு நமக்கு அண்ணன் இட்ட உத்தரவு. நாம் கடந்து போவோம். ஒருவேளை நாம் தமிழர் மேடைகளில் திருமாவை விமர்சிக்க சூழல் வந்தால் அண்ணன் இருக்காங்க, நான் அண்ணன்ட்ட மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு திருமாவை விமர்சிக்க வேண்டாம், ராமதாஸை விமர்சிக்க வேண்டாம், இவங்களை விமர்சிக்க கட்சி ஆரம்பிக்கலை, இவங்க நம்மளோட இலக்கு இல்லை, நோக்கம் இல்லை, இவங்க நமக்கு எதிரியும் இல்லை அப்படின்னு நம்ம கடந்து போகிறோம். இன்னும் சொல்ல போனால் 2024 பார்லிமெண்ட் பொதுத் தேர்தல் சமயத்தில் அண்ணன் சீமான் பரப்புரைக்கு போகிறாங்க. பரப்புரைக்கு போகிறப்ப சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் வாக்கு கேட்குறப்ப ஒரு இடத்துல கூட திருமாவளித்தோ விசிகா குறித்தோ பேசாமல் நாம் தமிழர் கட்சியோட தேவை எதுக்கு, நாம் தமிழர் கட்சி வேட்பாளருக்கு ஏன் வாக்கு செலுத்தணும் மட்டும் தான் பேசுறாங்க. இன்னும் சொல்ல போனா சிதம்பரத்துல பொதுக்கூட்டம் இருந்துச்சு, பொதுக்கூட்டத்தை அங்க போடாம வேற இடத்துல போட்டாங்க. அதே போல ரவிக்குமார் போட்டி போட்ட விழுப்புரத்துல அங்கேயும் விசிகா விமர்சிக்கல. தேர்தல் களம் போட்டி தான், ஆனா அந்த போட்டியில கூட நம்ம விமர்சிக்க வேண்டாம், நம்ம கடந்து போவோம் அப்படின்னு சீமான் கடந்து போறாங்க. அதே போல இந்த 15 ஆண்டு காலத்துல திருமாவுக்காக எண்ணற்ற இடங்கள்ல அண்ணன் சீமான் குரல் எழுப்பியிருக்காங்க. ஹெச் ராஜா 2014-15 நினைக்கிறேன், ஹெச் ராஜா திருமா தொட்ட கட்சியை மக்கள் தொடமாட்டார்கள், ஸ்டாலினும் சேர்த்து கொள்ள மாட்டார் அப்படின்னு ஒரு பேட்டி கொடுத்தாரு. ஸ்டாலினும் சேர்த்து கொள்ள மாட்டார், ஸ்டாலினை குறிப்பிட்டு சொன்னப்ப முதல் மறுப்பறிக்கை ஸ்டாலின் வந்திருக்கணும், திமுக தரப்புல வந்திருக்கணும். ஆனா வந்தது அண்ணன் சீமான்ட்டு இங்க மண்ணின் மகன் திருமா, அவர் எப்படி பேசலாம் அப்படின்னு இது பண்ணாங்க. அதே போல 2020 இந்த கொரோனா சமயத்துல மனுசுமதியை எடுத்து அவர் விளக்கி பேசுறாரு. இணையதளங்கள்ல அந்த இணைய வாயிலா பேசுறாரு. அப்படி பேசுறப்ப இந்து பெண்களை கொச்சப்படுத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரப்புரை செய்யப்பட்டு திருமாவை குறி வச்சு சங் பரிவார் கூட்டம் தமிழ்நாடு முழுக்க ஒரு ஆர்ப்பாட்டம் செய்யுது, ஒரு கலைபரமான சூழலை உருவாக்குறாங்க. அந்த சமயத்துல மௌனம் காத்தது திமுக. ஆனா திருமாவுக்கு ஆதரவா பேசி அண்ணனை விடுங்க, தம்பியோட விவாதிங்க அப்படின்னு அண்ணன் சீமான் குரல் எழுப்பினாங்க. இப்படி முழுக்க ஒரு நட்பு சக்தி, நேச சக்தி, அவங்கள நம்ம எந்த இடத்துலையும் நம்ம பகைக்கவோ சீண்டவோ அவங்கள தாக்கவோ விமர்சிக்கவோ வேண்டாம் அப்படின்னு முழுக்க அண்ணன் சீமான் கடந்து போறாங்க. ஆனா திருமாவை பொறுத்த வரைக்கும் அவர் திமுகவோட அரசியல் அடியாளாக செல்கிறார். இப்ப இந்த சட்டமன்ற பொதுத் தேர்தலை பொறுத்த வரைக்கும் என்ன நிலைமை, இப்ப வர்ற செய்தியில் என்ன நிலைமை அப்படின்னா, நாம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், திருமாவுக்கு விசிகாவுக்கு தமிழ்நாடு முழுக்க கட்டமைப்பு இருக்கு, தமிழ்நாடு முழுக்க அவருக்கான வாக்கு இருக்கு, அதை நம்ம மறுப்பதற்கு இல்லை. ஆனா காங்கிரஸுக்கு இன்னைக்கு ஒன்றும் பெரிய வாக்கு இல்லை, பெரிய செல்வாக்கு இல்லை. இன்னும் சொல்ல போனா காங்கிரஸ் ஏன் திமுக வச்சிருக்குன்னா, இந்த மத சார்பற்ற கட்சி, பாஜகவுக்கு எதிரான ஒரு வலிமையான கூட்டணி அப்படிங்கிற அந்த கருத்துருவாக்க அரசியலுக்காகத்தான் காங்கிரஸை திமுக வச்சிருக்கு. காங்கிரஸுக்கு தமிழ்நாடு முழுக்க கட்டமைப்பு இல்லை, கிளைகள் இல்லை, பெரிய அளவில் வாக்கு வங்கி இல்லை. 2014 தனிச்சு போட்டி விட்டப்ப 3 விழுக்காடுகள் தான் அவங்க வாக்களை பெற்றாங்க. அந்த காங்கிரஸுக்கு அதிக சீட்டை தர்றாங்க. ஆனா விசிகாவுக்கு தமிழ்நாடு முழுக்க பரவலான வாக்கள் இருந்த போதும் கூட அவருக்கு கொடுக்க போற எண்ணிக்கை என்னன்னா, வரப்போற இந்த பொது தேர்தலில் வெறும் 6 இடங்கள் தான், வெறும் 6 இடங்கள் தான். 6 இடங்கள்ங்கிறது ரொம்ப சொற்பமானது, ரொம்ப குறைவானது. ஒரு பக்கம் பார்த்தா பரிதாபமா இருக்கு, இன்னொரு பக்கம் பார்த்தா இவருக்கு தான் தேவை அப்படிங்கிற மாதிரி தோணுது. இதுல இது குறித்தெல்லாம் அவர் வெளிப்படையா மனம் திறந்து பேசுறது இல்லை. திமுக குறித்து திமுகவோட குறைபாடுகளை, திமுகவோட கூட்டில் இருக்கிறப்ப கூட அவர் கொடியேற்ற முடியல. முதல்ல அவர் கொடியேற்றிட்டு வந்த பிறகு அதை காவல்துறை பிடுங்கி போடுது. இந்த 2021 திமுக ஆட்சியோட தொடக்க நிலையில
சேலம் மோரூர்ல கொடியேற்ற விடாம மோரூர்ல போய் காவல்துறை கழிச்சு போராட்டம் பண்றாரு. தமிழ்நாடு முழுக்க போராட்டம் அறிவிச்சு அப்புறம் அந்த அறிவிப்பு திரும்ப பெறப்படுது. இப்ப காவல்துறை என்ன தன்னாட்சி அமைப்பா இல்ல மத்திய அரசின் கட்டுப்பாட்டுல இருக்கா? திமுக அரசு தான் இருக்குது. ஒரு நொடி பொருள்ல சரி பண்ண முடியும், ஆனா சரி பண்ண முடியல. அதே போல திருமாவுக்கு வந்து உரிய அங்கீகாரத்தையும் திமுக கொடுக்காது. ஒருவேளை கொங்கு பகுதிகளிலேயோ இல்ல வட மாவட்டங்கள்லயோ திருமாவை கூட்டு போய் பரப்புரை செய்வாங்க, ஆனா பரப்புரை செய்ய மாட்டாங்க. அதே போல அந்த சுவரெழுத்து விளம்பரம் செய்யறாங்களா, திருமாவோட படம் இருக்காது, பெயர் இருக்காது. இப்படி திருமாவை தொடர்ச்சியா வந்து திமுக அவமதிக்குது. இருந்த போதிலும் திருமா வந்து திமுகவோட அரசியல் அடியால் போல சேர்ந்து தமிழ் தேசியம்ங்கிற முழக்கத்தை நீங்க நம்ம வச்சு வீரியமா கொண்டு போய் 8 விழுக்காடு வாக்களை பெற ஒரு வெகு மக்கள் கட்சியை நம்ம கட்டமைச்சிருக்கோம். ஆனா இந்த முழக்கத்தை வந்து கடந்த காலத்துல பேசியதுல வந்து அண்ணன் திருமாவும் ஒரு முதன்மையான ஆளு. 2004 மலேசியா நடைபெற்ற கரும்புலிகள் வீரவணக்க நிகழ்வுல இதே அண்ணன் திருமா பேசியிருக்காரு. தாய்மண் இதெல்லாம் அட்டைப்படத்துல வந்துச்சு. தமிழ்நாட்டை இல்லாத திராவிடம் வழிநடத்தி கொண்டு கிடது, இருக்கிற தமிழ் தேசியம் வழிநடத்தாம இல்லாத திராவிடம் வழிநடத்தி கொண்டு கிடது அப்படின்னு பேசுறாரு. அப்ப தமிழ் தேசியம்ங்கிற முழக்கத்தை வந்து கடந்த காலத்துல வச்சு திரும்ப பாதை விட்டு விலகி போயிட்டாரு. இன்னைக்கு வந்து திமுகவோட ஒரு தலித் பிரிவு போல வீசிக்கா கரைஞ்சு போச்சு, தனித்துவத்தை இழந்துருச்சு. இதான் நிலைமை. இப்ப நாம் தமிழர் கட்சி தமிழர் தமிழ் தேசியம் அப்படின்னு பேசி எழுந்து வருது. பொது தொகுதியில ஒடுக்கப்பட்ட ஆதி தொல்குடி மக்களுக்கு வாய்ப்பு தர்றாங்க. ஏன்னா அது பொது தொகுதி தான், பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான தொகுதி இல்ல, பொது தொகுதி. இப்ப 69 விழுக்காடு இடஒதுக்கீடுனா அது இவங்களுக்குன்னு வகுக்கப்பட்டிருக்கு. மீதி இருக்கக்கூடிய இடம் அது பொதுவானதுதான். நீ 79 விழுக்காடு ஆயிடுச்சு. அந்த 10 விழுக்காடு இந்த முற்பட்ட சமூகத்துக்கும் சேர்த்து 79 விழுக்காடு, மீதி 21 விழுக்காடு பார்த்தீங்கன்னா அது எல்லாரும் போட்டி போடலாம். அதுபோல தனி தொகுதிங்கிறது ஒடுக்கப்பட்ட ஆதி தொல்குடி மக்களுக்கானது. பொது தொகுதிங்கிறது அந்த ஆதிக்குடி உள்ளிட்ட எல்லா மக்களுக்குமானது. ஆனா அதுல வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஆதிக்குடி போட்டி போட முடியாத நிலைமை இருக்குது. அந்த நிலையை தகர்த்து நாம் தமிழர் கட்சி வாய்ப்பு வழங்குது. புறக்கணிக்கப்பட்ட தமிழ் சமூகங்கள் வந்து நாவிதர், சலவை தொழிலாளி, வண்ணார்கள், குயவர்கள் எல்லாரும் கண்டறிஞ்சு அவங்களுக்கான பிரதித்துவத்தை வழங்குது. அப்ப சமூக நீதியில வந்து நாம் தமிழர் கட்சி ஒரு முதன்மையா பங்காற்றி வருது. சரிபாதி பெண்களுக்கு வாய்ப்பு தர்றோம். திருநங்கை வேட்பாளர் வந்து அங்கீகாரப்படுத்துறோம், அங்கீகாரம் வேட்பாளர் நிறுத்தி இப்படி எல்லாத்தையும் பண்றப்ப அண்ணன் சீமான் வந்து விமர்சிக்காம கடந்து போறாங்கல்ல. நீங்க வந்து அப்படி கடந்து கூட போக வேண்டாம். குறைபாடுகளை, பிழைகளை நீங்க உங்க பார்வையிலிருந்து சுட்டி காட்டுங்க. சுட்டி காட்டிட்டு நட்பு சக்தி அவங்க வளரணும். அந்த ஆற்றல் தமிழ்நாட்டுக்கு தேவை. அது தமிழ் மண்ணுக்கான மக்களுக்கான ஒரு நல்ல ஆற்றல் அப்படின்னு வாழ்த்தலாம்ல. ஆனா அந்த எண்ணம் இல்லாம, துளி கூட இல்லாம, முழுக்க பொறாம, முழுக்க வயிற்றெரிச்சல், முழுக்க அண்ணன் சீமான் மீது காழ்ப்புணர்ச்சி, வன்மம், இது எல்லாமே இருக்குது. தனக்கு கீழே வந்து தான் மேடல பேசுறப்ப கீழே உட்கார்ந்த ஒரு ஆள் வந்து தன்னை விட தாண்டி வளர்ந்து போயிட்டு இருக்கானேங்கிற அந்த பொறாமை இருக்குல்ல, அந்த பொறாமையோட வெளிப்பாடு தான் இதெல்லாம். இப்ப என்ன சொல்றாரு, நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசியம் அப்படின்னு பேசுறப்ப, தமிழ் தேசியம்னா நீங்க இந்திய தேர்தல் அமைப்புக்குள்ள போட்டி போட்டுக்கிட்டு எப்படி தமிழ் தேசியம் பேசுவீங்க? தனிநாடு கேட்டாதான் தமிழ் தேசியம். இது ஒரு பக்கம் சொல்றாரு. இப்ப அவரோட கோட்பாடுகளை பார்த்தா 4-5 கோட்பாடுகளை சொல்றாரு திரும்ப வந்து. அந்த கோட்பாடுல வந்து 2ஆவதோ 3ஆவதோ தமிழ் தேசியம் இருக்கு. இப்ப தமிழ் தேசியம் அடிச்சு மாநாடு போடுறாருன்னா அங்க தனிநாடு கேட்க போறாரா? தமிழ்நாட்டை தனியா பிரிச்சு விட கேட்க போறாரா? அப்படிலாம் கிடையாது. அப்ப அவர் தமிழ் தேசியம் பேசுறப்ப நீங்க இந்திய இறையாண்மைக்கு உட்பட்டு, இந்திய தேர்தல் ஜனநாயக அமைப்புக்கு உட்பட்டு அவர் பேசிக்கலாம். ஆனா நாம் தமிழர் கட்சி பேசினா மட்டும், அவங்க மட்டும் நாம் தமிழர் கட்சி பேசுறவங்க மட்டும் நம்ம தனிநாடு கேட்கணும். இவர் 2002 காலகட்டத்துல தாய்மண் இதழ்ல 9 மாதங்கள் ரவிக்குமார் எடுத்தார். பெரியார் மறுபரிசீலனை, இதுதான் தலைப்பு. என்னன்னா பெரியாரை ஏற்றுக்கொண்டிருக்காங்க, ஏற்கனவே ஏற்றுக்கொண்ட அவங்க பெரியாரை மறுபரிசீலனை பண்றேன் அப்படின்னு சொல்றாங்கன்னா அதுக்கு பொருள் என்ன? ஏற்ற முடிவு சரியா தப்பான்னு மீளாய்வு செய்யணும்னு. அப்ப 9 மாதங்கள் கற்ற வருது. 9 மாதம் கழிச்சு பெரியாரியவாதிகள்லாம் அழுத்தம் கொடுத்து ஐயா நெடுமான வீட்டுல இதே திருமா உட்கார வச்சு பேச வைக்கிறாங்க. திருமா கையை விரிச்சாரு, எனக்கு சம்பந்தம் இல்லை கையை விரிச்சாரு. ஆனா திருமா தான் ஆசிரியர். அப்ப அந்த சமயத்துல ஒரு கட்டத்துக்கு பிறகு நெருக்கடி தாளாது ரவிக்குமார் வந்து கற்றையை முடிக்கிறப்ப எப்படி முடிக்கிறாருன்னா, நான் இந்த கருத்துக்களை வந்து திரும்ப பெறேன், இந்த கருத்துக்களை பதிவு பண்ணதுக்காக வருத்தம் அடைகிறேன்னு சொல்லல. அதாவது பெரியார் மீதான தலித்துகளின் பரிசீலனை இந்த கற்றை நிறைவடையலாம். பெரியார் மீதான இந்த தலித்துகளோட இந்த மறுபரிசீலனை தொடர்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு முடிக்குது. அப்ப அன்னைக்கு பெரியாரை விமர்சிச்சது, பெரியாரை கேள்விக்குள்ளாக்கினது, அன்னைக்கு ரவிக்குமார் பயன்படுத்திய வார்த்தை பெரியார் வழிபாட்டாளர்கள், பெரியார மதம் போல தொழக்கூடியவர்கள் அப்படின்னு விமர்சனம் பண்றாரு. இன்னைக்கு அதே மதம் போலதான் தூக்கி கொண்டு வர்றாரு. அப்புறம் வந்து நாம சனாதனத்தோட பிள்ளைங்கிறார், RS பிள்ளைங்கிறார். 2001 தேசிய ஜனநாயக கூட்டணி ஏன் விசிக்கு அங்க வைத்தது அப்படின்னு கேட்டா, நாங்க திமுகவோட தான் கூட்டணி வச்சோம்.
திமுக தான் பாஜகவோட கூட்டணி வச்சுக்கிறாரு. சரி, அப்படியே வச்சுக்கோமே. திமுக பாஜகவோட கூட்டணி வச்சுச்சு. அன்னைக்கு பாஜகவோட கோட்பாடு என்ன? சனாதனம். அன்னைக்கு என்ன பண்ண நினைச்சாங்க? இந்தியாவை இந்து ராஷ்டிரமா மாற்ற நினைச்சாங்க. அன்னைக்கு என்ன நினைச்சாங்க? மனு தர்மத்தை வந்து சட்டமாக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. அன்னைக்கு நோக்கமும் முழுக்க முழுக்க இந்துத்துவா தான். கோட்பாட்டாளோட பெரிய மாறுபாடு இல்லை. பாம்புல வந்து குட்டி பாம்பு பெரிய பாம்பு இல்லை, எல்லா பாம்புக்கும் விஷம் ஒன்று தான் சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி அன்னைக்கும் கோட்பாடு ஒன்று தான், இன்னைக்கும் கோட்பாடு ஒன்று தான். அன்னைக்கும் பாஜக RS தான் வழியெடுத்துச்சு, இன்னைக்கு RS தான் வழியெடுத்தது. அப்ப அன்னைக்கு பாஜகவோடு திமுக கூட்டணி வச்சா திமுகவை அமலப்படுத்தாம அந்த திமுகவோடு ஏன் விசிக கூட்டணி வச்சுச்சு? 2002 குஜராத் நிலப்படுல, குஜராத்ல மோடி தலைமையில் நடக்குது. நடந்தப்ப அன்னைக்கு தேசிய ஜனதா கூட்டணி அங்க வச்சவர் ராம்விலாஸ் பாஸ்வான் கூட்டணி விட்டு வெளியேறினார், அமைச்சர் விட்டு வெளியேறினார். அவரும் தலித் லீடர் தான், ஒரு தலைவர் தான். நீங்க கூட்டணி விட்டு வெளியேறன, நீங்க வந்து நான் இதை இந்த இனிமே வந்து அங்க வைக்க மாட்டேன், நான் எதுக்கல. நீங்க கூட்டணி 2004 வரைக்கும் தொடர்ந்தீங்களே. உங்களுக்கு கருணாநிதிக்கு தனிப்பட்ட முறையில முரண்பாடு ஏற்பட்ட பிறகுதான் மங்களூர் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை வந்து ராஜினாமா பண்ணார். அது வரைக்கும் கூட்டணி தொடர்ந்தார். இப்படி எல்லா சமரசமும் இருக்கு. நீங்க யாரு பக்கம் யாருகிட்ட வந்து அண்ணன் திருமா வந்து துண்டு போடல. ரஜினிகாந்த் வந்து கட்சுடங்குற வேலையிலேயே அண்ணன் சீமான் மிக கடுமையா இருக்கிறாங்க. தமிழர் நிலத்தை ஒரு மராட்டி ஆளுவதான் கேட்கிறாங்க. அதே போல வந்து ரஜினிகாந்த் பின்புலத்திலிருந்து பாஜக இயக்குதுன்னு சொல்றாங்க. அந்த சமயத்துல அண்ணன் திருமா உதிர்த்த வார்த்தை, நீங்க வந்து ரஜினிகாந்தை எதிர்த்தீங்கன்னா, ரஜினிகாந்த் முதலமைச்சராக கூட எதிர்த்தீங்கன்னா அவர் இந்தியாவுக்கே பிரதமராகி தமிழ்நாட்டை ஆண்டுவர் சொன்னது திருமா. அவர் வந்து ஆன்மீக அரசுங்கிறது மதவாத அரசுங்கிறத விட ஒரு மிதவாத வடிவம் தான். அப்படி சொன்னப்ப ஆன்மீக அரசுன்னா என்ன விளக்கம்னு அவரே கொடுக்கல. ஆனா ஆன்மீக அரசுல என்ன நான் புரிஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பக்கம் விளக்க அறிக்கையை கொடுத்தது இதே அண்ணன் திருமா. அது மட்டுமில்லாது அன்னைக்கு ரஜினிகாந்த் கரிஸ்மாட்டிக் லீடர், அவர் வந்தாருன்னா இங்க வந்து சாதிய கலவரம் ஏற்படாது, எல்லாருக்குமான பொது தலைவராக இருப்பாருன்னு சொல்லிட்டு ரஜினிகாந்தை ஆதரித்தார். விஜயகாந்த் வந்து 2016 தலைமையேற்று போனாரு. அதுக்கு பிறகு விஜய் வர்றப்ப ஓராண்டுக்கு முன்னாடி விஜய் பெரிய ஆற்றலா வருவாரு, அதற்கான வலிமை இருக்குன்னு இதே திரும்ப பேசினார். யாரை ஆதரிச்சு பேசல, அவர் பேச எவ்வளவு வன்மம் பாருங்க, எவ்வளவு கீழ்த்தரமான மனிதமான விமர்சனங்கள். அதாவது நான் அன்னைக்கு காலகட்டத்தில் எல்லாம் இவங்க டூயட் பாடிக்கிட்டு இருந்தாங்க, திரைப்படங்களை டூயட் பாடினாங்க. இப்ப நீங்க தலைமையேற்று இருக்கீங்களே உதயநிதி ஸ்டாலின் என்ன பண்ணாரு? இல்ல சத்யராஜ் உங்க மேல வந்து புகழ்ந்து பேசுறாரு. சத்யராஜ் இன்னைக்கு வரைக்கும் என்ன பேசிட்டு பண்ணிட்டு இருக்காரு? கமலஹாசன் உங்களை புகழ நீங்க அப்படியே மனம் பூரிச்சு போனீங்களே. கமலஹாசன் என்ன பண்ணாரு? இது என்ன மாதிரி விமர்சனம் இல்லை? படத்துல டூயட் பண்ணாங்கன்னா இவரும் 2 படத்துல நடிச்சவர் தானே. அப்ப நம்ம செயல்பாடுகள், நம்ம அதோட நிலைப்பாடுகள், அதை நேரடியா அதுக்கு மறுப்பு மாற்று கருத்து அதை வைக்காம அதுக்கு ஒரு உள்ளவங்க கற்பிக்கிறது, நமக்கு ஒரு காவி சாயை பூசுறது. RS பெற்றெடுத்த பிள்ளைன்னா 2018 கமலஹாசன் வந்தப்ப இதே கமலஹாசன் பாஜக பி டீம் சொன்னவர் திரும்ப. அந்த கமலஹாசன் எப்படி இன்னைக்கு அறிவாளத்துக்குள்ள புகுந்தாரு? அந்த கமலஹாசனோடு எப்படி ஒரே மேடையை பகிர்ந்து கொள்றாரு? இது என்ன தர்க்கம்? மத சார்பற்ற கூட்டணி அப்படின்னா இந்தியா கூட்டணியில உத்தவ் தாக்கரே இருக்குது, கட்சி இருக்குது. உத்தவ் தாக்கரே வந்து சிவசேனா வந்து நீங்க 2ஆ பிரிஞ்சிருச்சு. ஆனா உத்தவ் தாக்கரே இருக்காரு. உத்தவ் தாக்கரே இந்துத்துவாவை கோட்பாடாக ஏற்றுக்கொண்டவர், என் ரத்தத்துல இந்துத்துவ ஊறி கிடக்குன்னு சொன்னவர், சாவர்கர் கடவுள் என்று முழங்கக்கூடியவர், பாபர் மசூதி இடிப்ப நியாயப்படுத்தக்கூடியவர். இன்னும் சொல்ல போனா பாஜகவை விட இந்துத்துவாவில முனைப்போடு செயல்படக்கூடியவர் உத்தவ் தாக்கரே. அந்த உத்தவ் தாக்கரே கூட்டணி சேர்த்துட்டீங்க. இந்துத்துவ ரத்தத்துல ஊறி கிடக்குன்னு சொல்லக்கூடிய உத்தவ் தாக்கரே ஒரு சங்கி இல்ல, சனாதனி இல்ல. ஆனா தமிழர்கள் இந்துக்களே இல்லைன்னு சொல்ற ஆனால் சீமான் உங்களுக்கு சங்கி சனாதனின்னா இது என்ன அயோக்கியத்தனா? நாங்க சாதிய கட்சிகளை கூட்டணி வைக்க மாட்டோம், ராமதாஸ் வந்தா வெளியேறிடுவோம் அப்படின்னு. அது அவரோட விருப்பம், உரிமை, நம்ம சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. ஆனா ராமதாஸ் கட்சி சாதிய கட்சினா கொங்கு ஈஸ்வரன் கட்சி என்ன கட்சி? சாதிய கட்சி தான். அண்ணன் கருணாஸ் இருக்காரு, முக்களத்து புலிகளை நம்ம அமைப்பு வச்சிருக்காரு, முக்களத்தோர் புலிப்படை. அது என்ன அமைப்பு? அது சாதிய பெருமிதம் பேசலையா? கொங்கு ஈஸ்வரன் கட்சியை சேர்ந்தவன் வந்து வெளிப்படையா ஆணவ படுகொலை ஆதரிச்சு பேசலையா? நீ யாரை கேள்வி எழுப்பணும்? வேங்கவேல் மக்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் நீதி கிடைக்கல, முழுக்க மூடி மறைச்சிட்டான். அது நீதி கிடைக்கிறத தாண்டி ஒரு தவறான முன்னுதாரணத்தை திமுக உருவாக்குது. என்ன முன்னுதாரணம்னா, மலத்தை எவன் கலந்தானோ அவனை பிடிக்காம பாதிக்கப்பட்டவனைய குற்றவாளி ஆகிட்டு. அப்ப இனிமே தமிழ்நாடு முழுக்க எங்கேயாவது இது சம்பவம் நடந்தா முதல் சந்தேக பார்வை ஒடுக்கப்பட்ட ஆதி தொழில்குடி மக்கள் வச்சுதான் பாயும். அப்ப இது எவ்வளவு பேர் தவறான முன்னுதாரணம்? வேங்கவேல் கிராமத்துக்குள்ள இன்னைக்கு போக முடியாதுங்க. உங்களை காவல்துறை விசாரிக்கும், உளவுத்துறை கேள்வி கேட்கும், நோட்டமிடும், சோதனை போடும். அது என்ன தனி தீவா?
இல்ல யூனியன் பிரதேசமா? எதுக்கு அவ்வளவு கட்டுப்பாடு? ஒரு சாதி இருக்குது, சாதிக்கு 2 சாதி மக்களுக்கிடையே வந்து ஒரு சுவர் கட்டப்பட்டா தீண்டாமை சுவர், சாதியத்தை அடலங்கிறாங்க. ஆனா சாதிய வன்மத்தோட, சாதிய திமிரோட, சாதிய வரியோட மனித மலத்தை கலந்த அந்த குடிநீர் தொட்டி இருக்குது. அதுக்கு பக்கத்துல இன்னைக்கு மக்கள் வாழ்றாங்க. ஒவ்வொரு நொடி அதை பார்க்கிறப்ப அந்த மலம் கலந்து தண்ணியை குடிச்சதான் ஞாபகத்துக்கு வரும். அந்த தொட்டியை இன்னைக்கு வரைக்கும் தவிர்க்கல. அந்த ஊருக்கு இன்னைக்கு வரைக்கும் ஸ்டாலினோ உதயநிதியோ போகல. இது ஒரு பக்கம். இந்த பக்கம் மேல்வாதி திரௌபதி அம்மன் கோயிலுக்குள்ள ஒடுக்கப்பட்ட ஆதி தொல்குடி மக்கள் போக முடியல. 100 ஆண்டுக்கு முடி இப்ப பெரியார் வந்து வைக்கத்துல அந்த கோயில் இருந்த வீதியில் நுழைவு பாட்டு நடத்தாருன்னு பேசுறாங்க. ஆனா உங்க ஆட்சி நடத்தல. நீங்க தமிழ்நாடு முழுக்க பல கோயிலுக்குள்ள ஒடுக்கப்பட்ட மக்கள் போக முடியல. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தான வன்முறை அதிகரிச்சிருக்குது. ரவிக்குமாரே பதிவு பண்றாரு உத்தரப்பிரதேச விட அதிகமா இருக்கு. அப்ப அரசை நோக்கி கேள்வி எழுப்ப வேண்டிய 1000 கேள்வி இருக்கிறப்ப அரசை நோக்கி நீங்க பேசாம நீங்க அரசுக்கு ஒத்துழைப்பு கொண்டு என்ன கொடுமைன்னா மது ஒழிப்பு மாநாடுன்னு போட்டு அதை திமுகவை சேர்ந்த நிர்வாகிகளே மேல வச்சுக்கிட்டு அவங்கள்ட்ட கோரிக்கை கூட வைக்காம அந்த மாநாட்டை முடிச்சாங்க. அந்த மாதிரி திருமா பண்றதெல்லாம் மக்கள் வெகு மக்கள் திருமாவை வந்து இன்னைக்கு வந்து நம்பிக்கையா பார்க்கல. அவர் மீதான நம்பகத்தன்மை வந்து முழுக்க இன்னைக்கு இல்லாம போச்சு. உலகம் முழுக்க வாழக்கூடிய ஈழத்தமிழர்கள், உலகத்தமிழர்கள் வந்து திருமா மீது ஒரு விழுக்காடு கூட அனுமதி வைக்கல. அதோட தொடர்ச்சியா தான் அந்த அதனால அவர் நாம் தமிழர் கட்சியோட எழுச்சி, நாம் தமிழர் கட்சியோட வளர்ச்சி, அண்ணன் சீமானுக்கு வெகு மக்கள் தரக்கூடிய ஆதரவு, அண்ணன் சீமானோட நம்பகத்தன்மை அதிகரிச்சிருக்கிறது. நம்பகத்தன்மை வந்து இன்னைக்கு அதிகப்படியா இருப்பது இதெல்லாம் கண்டு பொறுக்க முடியாம தமிழ் தேசிய அரசியல் எழுச்சி மாநாடு, தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு அப்படின்னு போடுறாரு. அதுக்கு சீமான் எதிர்ப்பு மாநாடுதே போட்டலாம். அது மே 17 போடுறாரு. மே 18ஆம் தேதி நாம் தமிழர் கட்சி சார்பா பொதுக்கூட்டம் நடக்க இருக்கு. அது அண்ணன் சீமான் உரிய பதிலடி கொடுப்பாங்க அப்படின்னு நம்புறேன். அதே போல வந்து தலைவரை பார்க்க அண்ணன் சீமான் போனப்ப அங்க வந்து அவங்களோட படை செருக்கோடு இருந்தாங்க. எவ்வளவு ஒழுங்கு, எவ்வளவு கட்டுக்கோப்பு, எவ்வளவு நேர்த்தி, எவ்வளவு ஒழுக்கம், எவ்வளவு தியாக உள்ளம், இப்படி எல்லாத்தையும் வரிசைப்படுத்தி வர்றப்ப புலிகளோட விருந்தோம்பலை பத்தி சொல்றாங்க. அதாவது 2000 ஆண்டுக்கு முடிய வள்ளுவன் சொல்றான், நோக்க குடையும் அணிச்சும் மோப்ப குடையும் இருந்துக்கிறான். ஒரு அணிச்சம்பூவை வந்து நீ மோந்து பார்த்தோம்னா அது வாடிடும். ஆனா விருந்தர் பொறுத்த வரைக்கும் நீ முகம் மாறுபட்டு அவங்களை பார்த்தாலே வாடிடுவாங்கிற. அப்படி 2000 ஆண்டுக்கு முன்பே விருந்தோம்பல் குறித்து ஒரு தனி அதிகாரத்தை படைச்ச வள்ளுவன். அந்த இடத்துல பிறந்த புலிகள் வந்து அங்க அண்ணன் சீமானு போனப்ப அவங்க எப்படி உபசரிச்சாங்க, எப்படி விருந்தோம்பல் செஞ்சாங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா அது சொல்லணும்னு அவர் வந்து ஆமக்கலின்னு சொல்றாரு, அவர் வந்து அந்த கறி இட்லின்னு சொல்றாரு அப்படின்னு அதை திரிச்சு, அந்த கருத்தை திரிச்சு ஒரு மனிதமான விமர்சனத்தை வந்து திராவிட கும்பல் செஞ்சிச்சு. அப்ப அதை வந்து என்ன சொன்னாங்க, தலைவரை கொச்சப்படுத்துறது, புலிகளை கொச்சப்படுத்துறது அப்படின்னாங்க. ஆனா இப்ப பாக்குறப்ப திருமா சொல்றாரு, அன்னி மதிவதனியை திருமணம் பண்றதுக்கு தலைவர் வந்து 13 பேரை கொண்டாரு அப்படின்னா இது யார் சொன்னா? இது வரைக்கும் யாராவது புலிகளை ஆதரிக்கக்கூடிய வேண்டாம் நெடுமாற சொன்னாரா, வைகோ சொன்னாரா, இல்ல மூத்த போராளிகள் ஏதாவது சொன்னாங்களா, காட்சியாளர் சொன்னாரா, யார் சொன்னா? அப்ப இவ்வளவு ஆண்டு கழிச்சு இதை சொல்லணும்னு அவசியம் என்ன? அப்ப இன்னைக்கு தலைவர் வந்து களத்துல இல்ல. இப்ப அங்க சொல்றதுக்கு வந்து அங்க மூத்த போராளிகள், மூத்த தளபதிகள் இருந்தா கூட அவங்க வெளிப்பட வாய் தந்து பேசுறதுக்கான புறச்சொல் இல்லை. அப்ப அதை பயன்படுத்தி கொண்டு நான் தான் தலைவரோட நெருக்கம்னு காட்டுறதுக்கு இப்படி ஒரு பச்சை போய் நீங்க உங்களோட உயரத்தை அதிகரிக்கிறதுக்காக தலைவரை கொச்சப்படுத்தி மண்ணப்படுத்தி பேசலாமா? அப்ப எந்த நிலைக்கு போயிட்டாரு? எனக்கு வந்து மன்னர்கள் மீது மதிப்பு இல்லைங்கிற. சரியாங்க உங்க பார்வை. நீங்க மன்னராட்சி காலம் வர, மக்களாட்சி காலம் வர. மக்களாட்சி காலத்தை இன்னைக்கு கூட்டாட்சின்னு பேசப்படுது. நீங்க வந்து மாநில சுயாட்சின்னு பேசுறோம். ஆனா மன்னராட்சி காலத்தை அதிகாரம் குவிக்கப்பட்டிருக்கோம். நீங்க அந்த மன்னராட்சினா அந்த காலகட்டத்தோடு பொருத்தி அதை செஞ்ச நன்மை என்ன, தீமை என்ன, அதை பகுப்பாய்வு பண்ணி நன்மையை பேசணும். அதை எடுத்துக்கணும். அன்னைக்கு வந்து மதுராந்தக ஏரியை கட்டினவன் ஒரு சோழ மன்னன், வீராணம் ஏரியை கட்டினவன் ஒரு சோழ மன்னன், கல்லணை கட்டினவன் ஒரு சோழ மன்னன். இப்படி அன்னைக்கு மன்னர்கள் என்ன செஞ்சாங்களோ அந்த சாதனைகளை பேசணும். அது ஒரு பாடம் கற்றுக்கணும். அதை விட்டு மன்னர்கள் மேல மதிப்பே இல்லைன்னா சரி, அவங்க மேல மதிப்பு இல்லை, பேரரசர்கள் அவங்க மேல மதிப்பு இல்லை, ராஜராஜ சோழ, ராஜேந்திர சோழ அவங்க மேல மதிப்பு இல்லை. சரி, இங்க மோடி கங்கைகொண்ட சோழபுரம் வந்தாரு, எதுக்கு வந்தாரு? அப்ப நீங்க போய் பங்கேற்றீங்க, எதுக்கு பங்கேற்றீங்க? மோடி வந்து கலந்துக்கிட்டு இந்த சோழரோட பெருமையை வந்து பறைசாற்றுவது, மகிழ்ச்சி அளிக்கிறது ஏன் பேட்டி கொடுத்தீங்க? அதையும் பேசணும். அதை கடந்து இங்க குறுநல்ல மன்னர்கள் இருந்தாங்க. பூலித்தேவன், அழகுமுத்துக்கோன், தீரன் சின்னமலை, சுந்தரலிங்கனார், பெரும்பிடுகு முத்தரையர், வேல்நாச்சியார், மருதுபாண்டியர், இப்படி எண்ணற்ற மன்னர்கள் இருந்தாங்க. இவங்க பத்திய பார்வை என்ன? இவங்க மேலே மதிப்பு இல்லையா? உங்களுக்கு வந்து சுந்தரலிங்கனார் மீது மதிப்பு இல்லையா? பூலித்தேவன் மேல மதிப்பு இல்லையா?
மருதுபாண்டி எழுதி மதிப்பு இல்லையா, வேலுநாச்சி மேல மதிப்பு இல்லையா, அது பத்திய பார்வை என்ன, அதையும் சொல்ல வேண்டியதானே. அப்ப திருமாவளவன் அரசியல்ங்கிறது முழுக்க முழுக்க இன்னைக்கு திராவிடத்துக்கு திமுகவுக்கு அடியால் வேலை செய்யக்கூடிய கருத்தியல் அடியால், அரசியல் அடியால் வேலை செய்யக்கூடிய ஒரு அரசியல் தான். அந்த அரசியல்ங்கிறது இவ்வளவு கிளம்ப போகணும்னு நினைக்கிறேன். நான் கூட ஒரு பதிவு போட்டேன், திருமாங்கிறவர் அதிகாரத்தில் இல்லாத ஒரு கருணாநிதி அப்படின்னு பதிவு போட்டேன். போட்ட உடனே ஒரு 1.5 நாளுக்கு தொடர்ச்சி அழைப்பு, நீ எப்படி எங்க தலைவரை கருணாநிதினு சொல்லலாம், கருணாநிதிங்கிறது சொன்னது உனக்கு அவ்வளவு கேவலமான, எதுக்கு திமுக கூட்டில் அங்க வைக்கிறேன், வெளியே போக வேண்டியதானே. கருணாநிதி சொல்றது அவ்வளவு இழிவா இருக்கான், அவ்வளவு கேவலமா இருக்கான், ஆனா திமுக கூட்டில் இருப்பாங்களாம். அப்ப உண்மையே சொல்ல போனா அவர் கருணாநிதி அதிகாரத்துல இருந்து துரோகம் பண்ணாரு, இவர் துரோகிகளுக்கு துணை போறாரு, நம்மவரா இருந்து அங்க துரோகம் போறாரு, துரோகம் பண்றாரு, அப்படிதான் இதை புரிஞ்சு கொண்டிருக்கு. ஆமா, இப்போ திருமாவளவன் அந்த விடுதலை சிறுத்தைகள் நம்ம மேல, அதாவது நாம் தமிழர் கட்சி மேல விமர்சனம் வைக்கிறாங்க. நம்ம கூடுதலாக பொதுத்தளத்தில் ஒரு பார்வை உருவாக்கப்படுகிறது. நாம் தமிழர் கட்சி தரப்பில் இருக்கிற முக்கியமான ஊடக பொறுப்பாளர்கள், தளபதிகள் தமிழக வெற்றி கழகத்துக்கு மீதே தொடர்ச்சியாக விமர்சனம் வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை உருவாக்கப்படுகிறது. திராவிட இதில் முக்கியமான எதிரியாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தை மறந்துடுறாங்க அப்படிங்கிற மாதிரியான பார்வையும் வைக்கப்படுகிறது. இது குறித்து என்ன? அதாவது தமிழக வெற்றி கழகம், தாவேகாவோட தலைவர் விஜய் குறித்து இந்த விமர்சனம் வைக்கிறாங்க. இந்த விமர்சனம் பிழையானது, அந்த கருத்து பிழையானது, அந்த தர்க்கம் தவறானது, அந்த விமர்சனங்கள் தேவையற்றது, அதில் பிழை இருக்குது, தவறு இருக்குது, அதில் திரிவாதம் இருக்குது, பாதி உண்மைதான் இருக்குது, அதில் உண்மை குறைவாக இருக்குது, இப்படி ஏதாவது ஒன்று சொல்லலாம். தாவேகா பற்றி ஏன் பேசுகிறேன், விஜயை பற்றி ஏன் பேசுகிறேன்? திமுகவோட நிலைப்பாடுகளை, திமுகவோட கோட்பாடுகளை, திமுகவோட முடிவுகளை, திமுகவோட நகர்வுகளை, திமுகவோட அணுகுமுறையை, திமுகவோட நிர்வாகத்தை, திமுகவோட இந்த சீர்கட்டை, அடக்குமுறையை, ஒடுக்குமுறையை, லாவணியத்தை, சுரண்டலை, இந்த எதேச்சதிகார போக்க ஏதாவது ஒன்று நாம் ஆதரிச்சிருக்கோமா? திமுகவை கடுமையாக விமர்சிக்கிறோம். அதே வேளையில திமுகவுக்கும் எனக்கு தான் போட்டின்னு சொல்ற இந்த போலித்தனமான தாவேக்காவும் பேசுறோம். அதுல திமுகவை ஒரு பொதுக்கூட்ட மேடை அப்படின்னா 1 மணி நேரம் 20 நிமிஷம் முழுக்க பேசுறது திமுகவை, அதிமுகவை, சமூக சிக்கலை, சமூக அவலங்களை, இந்த வனக்கொள்ளை எல்லாத்தையும் பேசுறோம். பேச்சோட நிறைவுல கடைசி 10 நிமிஷம் தாவேக்காக பேசுறோம். அப்ப திமுக அதிமுக வேண்டாங்கிறத நம்ம விளக்கி பேசுறோம். அதே சமயத்துல திமுக அதிமுக மாற்று தாவேக்கா இல்லை அப்படிங்கிறது எடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. ஏன்னா நாம இந்த களத்துல 15 ஆண்டா இருக்கோம். அதுல இந்த திமுகவை அதிமுகவை நம்ம தோல் உரிச்சு அம்பலப்படுத்தி நம்ம ஒவ்வொரு களத்துக்கு வர்றப்ப எல்லாம் ஒரு போலியான ஒரு எதிரி வர்றேன். 2016 நம்ம களத்துக்கு வந்தப்ப மக்களை கூட்டணி அப்படின்னு வந்தாங்க. 2019 வந்தப்ப கமலஹாசன் வந்தாரு, 21 கமலஹாசன் வந்தாரு, 24 மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு போலி இல்லாம இருந்துச்சு. இப்ப 26 மறுபடியும் விஜய்ங்கிற ஒரு போலியான ஆள் வருது. இப்ப இந்த தேர்தலில் அவர் தோல்விக்கு பிறகு அவர் போய் படுத்துவார், கட்சி அதோட படுத்துரும். 31 வரைக்கும் கட்சி பயணிக்காது, 31 வரைக்கும் கட்சியெல்லாம் செயல்பாட்டோடு இருக்க போனது இல்லை. ஆனா இந்த ஒரு தேர்தலை காய் விட்டு போறதுக்கான வேலையை செய்யும். இதுக்கு இந்த விஜய்க்கு தாவேக்காவுக்கு ஊடகங்கள் அதீதமான முக்கியத்துவம், அதீதமான கவனிப்பு, அதீதமான வெளிச்சம் கொடுத்து ஒரு திட்டமிட்ட ஊடக கட்டமைப்பை உருவாக்கும். அப்ப அந்த ஊடக கட்டமைப்பை ஊடகங்கள் உருவாக்குறப்ப அதை உடைச்சு நொறுக்கி இது போலித்தனமான அரசியல், இதுல உண்மை இல்லை, நேர்மை இல்லை, நியாயம் இல்லை, இது முழுக்க திமுகவோட நவீன வடிவம், அதிமுகவோட நவீன வடிவம், திமுக அதிமுக அவன் சீரழிஞ்சு போனான், இவன் சீரழிஞ்சு போயே வர்றான் அப்படின்னு சொல்லிட்டு விமர்சிக்க வேண்டிய தேவை இருக்கு, கட்டாயம் இருக்கு. நாம் தமிழர் கட்சியே சரியா இருக்குங்கிறத உணர்த்துவதற்காகவாது விமர்சிக்க வேண்டிய தேவை. அப்ப அதை பேசவே கூடாது, தாவேக்கா பேசக்கூடாதுன்னா திமுக இங்க பேசுறத குறைச்சுக்கிட்டோம். கரூர்ல பொதுக்கூட்டம் நீங்க பேசுனீங்க, நான் பேசினேன், அண்ணன் சாட்டை பேசினாங்க. அதுல பேசுறப்ப நான் என் பேச்ச தொடக்கத்துல செந்தில் பாலாஜியை பேசி கடைசி 10 நிமிஷம் தான் பேசினேன். அதே போல் நீங்க பேசுறப்ப முழுக்க திமுக பேசுனீங்க. அண்ணன் துரைமுருகன் பேசுறப்ப அவரும் திமுக பேசினாரு. கடைசியா தான் விஜய் சாடுறோம். அதனால நம்ம திமுக விமர்சிச்சோம்னா பாஜக பி டீம் அப்படின்னு உள்ள தெரிவிப்பாங்க. திமுக விமர்சிக்கிறப்ப அப்படி ஒரு சாயம் பேசப்படும். அதே போல தாவேகா விமர்சிக்கிறப்ப திமுகவோட பி டீம், திமுகவோட காசு வாங்கிட்டு வேலை செய்யறாங்க அப்படின்னு ஒரு மலிவான பரப்புரை செய்யப்படுது. நான் வைக்கிற இந்த விமர்சனங்களுக்கு மிகச் சரியானது. செப்டம்பர் 27 கரூர் மாநாடு நடக்குது. அந்த சமயத்துல மிக கடுமையா விஜய் விமர்சிச்சு பேசுறோம். அன்னைக்கு பேசுறப்ப இவங்க திமுக ஆதரவா இயங்குறாங்க அப்படின்னு ஒரு முத்திரை குத்துறாங்க. அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி விஜய்க்கு ஆதரவா பேசுறாரு. ஆனா எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு பார்த்தா கரூர் மரணங்கள்ல முதன்மை காரணம் விஜய் அப்படின்னு இன்னைக்கு சொல்றாரு. அப்ப நாம அன்னைக்கு சொன்னது சரியாயிடுது இல்ல? அதே போல விஜய் நோக்கிய விமர்சனங்கள்லாம் இன்னைக்கு உள்ளாங்கிற பிச்சு முத்திரை குத்துறவங்க கூட அவங்ககிட்ட நேர்மைன்னு ஒன்று இருந்துச்சுன்னா, உளச்சான்று ஒன்று இருந்துச்சுன்னா,
காலப்போக்கில் இந்த நிலைப்பாடுகள் சரிங்கிறத அவங்களுக்கு உணர தொடங்குவாங்க. அதனால இந்த விமர்சனங்களை வந்து தொடரத்தான் செய்யும். உண்மையான மக்கள் எழுச்சி வர்றப்ப திரைக்கவர்ச்சியை உள்ள செலுத்தி அதை மறைமாற்றுற விதத்துல, திசை மாற்றுற விதத்துல, அந்த குறுக்கு சாலை ஓட்டுற விதத்தில் நடக்கிற இந்த வேலையை வந்து தோல்விப்பதற்கு வந்து விஜயை நோக்கி நம்ம விமர்சனம் வைப்போம். நமக்கு பிரதான எதிரிகள் அப்படின்னா திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக தான். ஆனா குறுக்க வந்து ஒரு போலியான எந்தவித கோட்பாடும் இல்லாம, கொள்கை தெளிவு இல்லாம, எந்தவித தத்துவ பின்புலம் இல்லாம, வெறுமனே திரைக்கவர்ச்சியை பயன்படுத்தி மிதமிஞ்சிய ஊடக வெளிச்சத்தை பயன்படுத்தி கொண்டு மக்களை ஏமாத்தி வாக்களை பெற்றலாம், அதன் மூலமா அரசியல் ஆதாயத்தை அடைஞ்சிடலாம்னு நினைக்கிற இந்த போலித்தனத்தை உறுதியா தோல்விப்போம். தொடர்ச்சியா விமர்சனத்தை வைக்கத்தான் போறோம். ஆமா, இதோட தொடர்ச்சியா தம்பி இடும்பவனம் கார்த்திக் போட்டியிடுகின்ற வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதி அறிவிக்கப்பட்டப்பையும் பரபரப்பா ஆக்கப்பட்டது. இப்ப இடையில ஒரு செய்தியானது பரபரப்பா பேசப்பட்டது. அதாவது சீமான் அவர்கள் வந்து தொகுதியை இடமாற்றி விடுறாரு, வேதாரண்ய சட்டமன்ற தொகுதியிலேருந்து இடும்பவனம் கார்த்திக் இடமாறுகிறார் அப்படின்னு ஒரு விமர்சனம் வைக்கப்பட்டது. நீங்க தொடர்ந்து அங்க பிரச்சாரத்தை செய்துகிட்டு இருக்கிறீங்க. இது மாதிரி விமர்சனம் வைக்கிறதுக்கு இந்த செய்தி வந்து ரொம்ப புதிய செய்தி. அதாவது அண்ணன் சீமானுக்கும் தெரியாத செய்தி, எனக்கும் தெரியாத செய்தி, நாம் தமிழர் உறவுகளுக்கும் தெரியாத செய்தி, அந்த தொகுதி இருக்கக்கூடிய அண்ணன்களுக்கும் தெரியாத செய்தி. வேதாரண்ய தொகுதியை விட்டு தொகுதி மாற்றாங்க, அதுக்கான தேவை என்ன இருக்கு? எதுக்கு தொகுதி மாற்றணும்? இது அப்பட்டமான ஒரு பச்சை பொய். வேதாரண்ய சட்டமன்ற தொகுதியில் 2 ஆண்டுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. உங்களுக்கு தெரியும், முடிவு பண்ணி சொன்னாங்க. நான் அண்ணன்கிட்ட வந்து கேட்டது வந்து நான் பரப்புரைக்கு போறேனே, எனக்கு அதெல்லாம் விருப்பம்னு கேட்டேன். அண்ணன் தான் வந்து நீ தேர்தல் நெல்லு அப்படின்னு சொன்னாங்க. அது அண்ணனோட கட்டளை, உத்தரவு. அது கீழ்ப்படிந்து வேலை செய்யணும். அந்த அடிப்படையில் 2 ஆண்டு காலமாக இருக்குது. இப்போ கடந்த ஒரு 8 மாத காலமாக அந்த களத்துக்கு போய் எங்கள் பரப்புரை செய்கிறோம், பொதுக்கூட்டங்களில் பங்கேற்கிறோம், மக்கள் சந்திப்பு நிகழ்த்துறோம். இப்போ பேசி கொடுக்குற இந்த தருணம் எடுத்துட்டு நாளைக்கு கூட நான் பரப்புரைக்கு போகிறேன். தொடர்ச்சி 6 நாட்கள் மக்கள் சந்திப்பு இருக்குது. அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் இது தேவையில்லாமல் கலைப்பிடப்படுது. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது திமுகவோட வெற்றிக்கு வந்து எதிராக இருந்துவாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு காரணம் அறிக்கப்படுது. அப்ப தேர்தல் களத்துக்கு முன்பாகவே வந்து நம்ம திமுக தோக்கடிச்சிருவோம்னு ஒரு பயம் இருக்கு. அந்த பயம் தேவைன்னு நினைக்கிறோம். அதுல வந்து ஐயா ஓஎஸ் முனியன் வந்து இப்போது சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க. ஐயா வேதரத்னம் வந்து சட்டமன்ற உறுப்பினராக 3 முறை இருந்திருக்காங்க. இதுல அதிமுக சார்பா ஐயா மணியனும், திமுக சார்பா ஐயா வேதரத்னமும் வந்து போட்டி போடக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுது. அதை வந்து அதிகபட்சமாக வேதத்தில் வந்து போட்டி போடாமல் இருக்கலாம். ஓஎஸ் முனியன் தான் போட்டி போடுவார். என்ன கேள்வி அப்படின்னா, இவங்க கடந்த காலத்தில் வந்து வேதத்தில் வந்து 3 முறையும், ஓஎஸ் முனியன் வந்து 2 முறையும் சட்டமன்ற உறுப்பினராக இருக்காங்க. இந்த காலகட்டங்களில் இந்த தொகுதியை மேம்படுத்துவதற்கும், தொகுதிக்குள்ள இருக்கக்கூடிய மக்களோட நலவாழ்வுக்கு, அவங்களோட வேலை வாய்ப்புக்கு, அவங்களோட அடிப்படையான வாழ்வாதார உரிமைகளுக்கு, சிக்கல்களுக்கு இவங்க என்ன செஞ்சு கொடுத்தாங்க அப்படின்ற கேள்வி எழுப்ப வேண்டியிருக்கு. ஏன்னா வேதாரண்ய தொகுதியை பொறுத்த வரைக்கும் விவசாயம் வந்து பிரதான தொழிலாக இருக்குது. அங்க வந்து விவசாயம் நடக்குது. அப்ப மாம்பழத்திலேருந்து அந்த கூழ் தயாரிக்கிற தொழிற்சாலை தயாரிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கான எந்த ஏற்பாடும் செய்யல. முல்லைப்பூ அதிகப்படியா அங்க வந்து வளருது அப்படிங்கிறாங்க. அப்ப அதுல இருந்து நறுமண தைலம் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலை வைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதிகப்படியா வந்து உப்பு உற்பத்தி இருக்குது. அப்ப அதை சார்ந்த ஒரு மூலப்பொருளாக கொண்டு ஒரு தொழிற்சாலை அமைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதற்கான எந்த முன்னெடுப்பும் செய்யல. அந்த மக்களோட வாழ்வாதாரம் மேம்படாம இருக்கு. அதை தாண்டி காவிரியோட கடைமடை பகுதி நிலத்தடி நீர்மட்டத்தை நம்பி வாழ்ந்தோம். இன்னைக்கு நிலத்தடி நீர்மட்டம் கீழே போயிடுச்சு, இல்லைன்னா உப்பு தண்ணீர் ஆயிடுச்சு. அப்ப அங்க வந்து குடிக்க தண்ணிக்க தட்டுப்பாடு இருக்கு. கொள்ளிடம் அந்த கூட்டு குடிநீர் திட்டத்தை நம்பிதான் நிற்கிறாங்க. அப்படி அடிப்படையான சிக்கல்கள் இருக்குது. அதை முதன்மைப்படுத்தி அதை மக்கள்கிட்ட எடுத்து வச்சு தொடர்ச்சியா வந்து நம்ம பரப்புரை செய்கிறோம். ஏன் ஒரு மாற்று அரசியல் தேவை, இங்க வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதி மட்டுமில்லாது தமிழ்நாடு முழுமைக்கும் ஏன் தேவைங்கிறதையும் வலியுறுத்தி தொடர்ச்சியா பரப்புரை செய்கிறோம். பரப்புரை செய்யறப்ப மக்கள்கிட்ட வந்து நேர்மறையான மதிப்பீடுகள், நேர்மறையான அவங்களோட வரவேற்பு, அதெல்லாம் நம்மளால உணர முடியுது. அதனால் பெருத்த நம்பிக்கை கொண்டு கடத்துல வெற்றி ஈட்டுவதற்காக உழைக்கிறோம். நடைபெற்று முடிஞ்ச பார்லிமெண்ட் தேர்தலில் வந்து வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதியில ஏறக்குறைய 24,000 வாக்குகளை பெற்றோம். வெற்றிக்கான வாக்குங்கிறதே ஒரு 60,000 70,000 வாக்கு தான். 60,000 வாக்கு தான் வெற்றிக்கான வாக்கு. இப்ப 4 முனை போட்டி அப்படிங்கிறப்ப அது 60,000ங்கிறது 50,000 45,000 கூட குறையக்கூடும். அப்ப 40,000ங்கிறது நாம் ஏற்கனவே பெற்ற வாக்கை விட ஒரு 2.5 விழுக்காடு 2.5 மடங்கு கூடுதலாக பெற்றுட்டாலே வெற்றியை சாத்தியப்படுத்தலாம். அதற்கான பணிகள்லாம் தீவிரமா இருக்கும். இல்லை ஐயா ஓஎஸ் மணியன், ஐயா வேதத்தில் வந்து பணத்தை நம்பி இருக்கிறாங்க.
ஏன்னா அவர் 200 கோடிக்கு அங்கே ஒரு சக்தி இன்டர்நேஷனல் ஸ்கூல் அப்படின்னு பள்ளிக்கூடம் கட்டி வச்சிருக்காரு. ஐயா ஓஎஸ் மணியை வந்து அவர் வீட்டுக்கு எதுக்கு இருந்த சமுதாய கூடத்தையும் ஆக்கிரமிச்சு வைக்க போடுறா மாத்திர அளவுக்கு அவ்வளவு மக்கள் பெற்றவருக்கு. அதே போல கஜா புயல் சமயத்துல ஒன்றும் பிரச்சனை இல்லை, மக்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, வேதாரத்துல பெரிய அளவுல பாதிப்பு இல்லை, சின்னஞ்சிறிய பாதிப்பு தான் சொன்னவர். மின்சாரம் துண்டிக்கப்பட்டுச்சே கேட்கிறப்ப ஆதி காலத்துல தீப்பந்தங்களை வச்சுட்டு வாழ்ந்துகிட்டு இருந்தோம், ஒரு நாள் கரண்ட் இல்லைன்னா என்ன ஆயிட போகுது அப்படின்னு கேட்டவர். அப்படி கேட்டு நிவாரணம் கிடைக்காதால, தீர்வை நோக்கி போகாதால மக்களோட கோபத்துக்கு உள்ளாகி அதுக்கு பிறகு தப்பிச்சு ஓடுறதுக்கு இந்த சுவரேறி குதிச்சு ஓடின பெருந்தகையா ஐயா ஓஎஸ் மணியன். அதனால அதெல்லாம் எடுத்துரைச்சு மக்கள் மத்தியில் நமக்கான தேவையை வலியுறுத்துறோம். தாவேகா பொறுத்த வரைக்கும் நான் வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதியில பாக்குறப்ப பெரிய அளவுல ஒண்ணும் இல்லை, அங்கொன்றும் இங்கொன்றுமாக நான் ஒரு மிஞ்சி போனா ஒரு 4 வீடு 5 வீடை பார்த்தேன். 5 வீட்டுல வந்து வீட்டு மேல வந்து கொடி கட்டி இருந்துச்சு, அந்த வீட்டுல வந்து நாட்காட்டி இருந்துச்சு, அப்படிதான் பார்க்க முடிஞ்ச ஒழிய பெரிய அளவுல அங்க ஒண்ணும் இல்லை. அதனால அங்க போட்டிங்கிறது நமக்கும் திராவிட கட்சிகளுக்குமான சண்டையா தான் இருக்கும் அப்படின்னு அனுமானிக்கிறோம். அதை வெற்றி ஈட்டுவதற்கு வந்து கடுமையாக உழைக்கிறோம். அடுத்ததாக வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய மிக முக்கியமான முன்னெடுப்பாக பார்க்கப்படுகிற எங்கள் தேசம் இனத்தின் பெருங்கனவு அப்படின்னு ஒரு தொலைக்காட்சி வர்ற 14ஆம் தேதி தொடங்க இருக்கிறோம். எல்லாருமே அதில் பணியாற்ற இருக்கிறோம். அது குறித்தான தன்னுடைய பதிலை சொல்ல. நாம் தமிழர் கட்சிக்குன்னு ஊடகம் இல்லைங்கிற மனக்குறை வருத்தம் நமக்கு எல்லாருக்கும் இருக்குது. அது அச்சு ஊடகமாக நம்ம, அதாவது எங்கள் தேசம்ங்கிறது வந்து அண்ணன் எப்படி ஆரம்பிச்சாங்கன்னா ஒரு ஆனந்த விகடன் போல ஒரு வெகுமக்கள் ஊடகமாக, வெகுமக்கள் அச்சு ஊடகமாக தொடங்கன்னு சொல்லிட்டு அந்த எங்கள் தேசம் 2018 நினைக்கிறேன், 18 கூட கிடையாது, 15 வந்து எங்கள் தேசம் அப்படின்னு வாரம் 2 முறை அப்படின்னு ஒரு என்ன சொல்றது ஆனந்தோட வடிவத்துல வந்து ஒரு புத்தகம் போல கொண்டு வர்றாங்க. சத்யராஜ் வெளியிட்டாரு, இப்ப எஸ் ராமகிருஷ்ணன் வந்து பங்கேற்றாரு. அந்த எங்கள் தேசம் 2015 திருச்சி மாநாடுக்கு முன்பாகவே பொருளாதார சிக்கலால நின்று போச்சு. அது காரணம் வந்து இன்னைக்கு நமக்கு இருக்கக்கூடிய எப்போதுமே இருக்கக்கூடிய நம்மளோடு எப்போதும் ஒட்டி பிறந்த பொருளாதார சிக்கல். அதை கடந்து அச்சு ஊடகத்துக்கான காலம் இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு வந்து ஜூனியர் விகடனே வந்து ஜூனியர் விகடன் அந்த விகடன் குடும்பமே வந்து ஏகப்பட்ட இதெல்லாம் நடத்திட்டாங்க. இப்போ 100வது ஆண்டு வருது, விகடனோட 100வது ஆண்டு வருது. அந்த ஜூனியர் விகடன் ஆனந்த விகடன் தவிர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் மூட போறதா சொல்றாங்க. அவ ஏற்கனவே இருக்கக்கூடிய தினத்தந்தி, தினமலர், தினமணி இதெல்லாம் ஓடுமே உடைய புதுசா ஒரு அச்சு ஊடகத்தை தொடங்கி நடத்துவது வந்து சாத்தியம் இல்லை. உங்களுக்கு அது அனுபவம் இருக்கு. வீரத்தமிழ் முன்னணி சார்பாக வேல்விச்சுங்கிற இதெல்லாம் நடத்தி ரொம்ப சிரமப்பட்டு ஒரு ஆளா இருந்து நடத்தி நீங்களே அதை வந்து பிரசுரிச்சு நீங்களே கொண்ட விற்பனை பண்ணி கொண்டு வந்தீங்க. அது சிக்கலாகி போச்சு. அதே போல அந்த எங்கள் தேசம்ங்கிற அந்த இதில் தான் திரும்ப வந்து நம்ம எங்கள் தேசம் அப்படிங்கிற பேர்ல நாளிதழா கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சப்ப, நாளிதழா கொண்டு வர்றப்ப வந்து எங்கள் தேசங்கிற அந்த பெயரு அந்த பதிவு வந்து போயிடுச்சு. அப்ப போனதுனால முதல்ல தேசம் அப்படிதான் என்ன சொன்னாங்க, அது எங்கள் தேசம், எங்கள் தேசம் நமது தேசம் அப்படின்னு பல பேரை சொல்லி அது எங்கள் தேசம் வருது. கடைசியில அந்த எங்கள் தேசத்துக்கான அந்த பதிவு போனதால அதுக்கும் பிறகு புதியதொரு தேசம் செய்வோம் அப்படிங்கிற பேர்ல வந்து பத்திரிகையை வந்து அண்ணன் கொண்டு வந்தாங்க. அது இன்னமும் அதை போயிட்டு இருக்கு. இப்ப இந்த தேர்தல் சமயங்கிறதுனாலையும் அது அப்படியே இடைநிற்றலோட போயிட்டு இருக்கு. மற்றபடி அது அண்ணனோட பெருங்கனவு. அது அச்சு ஊடகமா சாத்தியப்படுத்த முடியல. ரொம்ப ஆர்வத்தோட ரொம்ப கவனம் எடுத்து ஒவ்வொரு பக்கத்துக்கும் செய்தியை வந்து அவர் கவனிச்சு இவரை பேட்டி எடு, இந்த செய்தியை போடு, எதிர்மறையா வேண்டாம் நேர்மறையா கொண்டு போ அப்படின்னு நிறைய கவனம் எடுத்து பண்ணாரு. அது அச்சு ஊடகமா கொண்டு போக முடியல. இப்ப காட்சி ஊடகமா வந்து அது வருது, காட்சி ஊடகமா வருது. காட்சி ஊடகம்னா தொலைக்காட்சிகள் அளவுக்கு தொடங்குற நமக்கு வசதி எல்லாம் கூட ஒரு வலை தொலைக்காட்சி என்பது போல அண்ணன் கனவோடு தொடங்குறாங்க. இந்த 100 விழுக்காடு இது வெற்றி பெறும். ஒரு அச்சு ஊடகமா பிரசுரி அது வந்து அது பெரிய அளவில் அது ஜொலிக்க முடியலா கூட இந்த தடவை காட்சி ஊடகம் போல இந்த வலைவழி ஊடகமாக சிறப்பா இருக்கும். அதுக்கு உலகம் முழுக்கக்கூடிய சொந்தங்கள் வந்து ஆதரவு தருவாங்க. அதனால அது நமக்கான ஊடகமா இருக்கும் அப்படின்னு நம்மளா கொண்டாடலாம். இது அடுத்து இறுதியாக மிக முக்கியமான ஒரு உரையாடலா இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சது. உரையாடலை தொடங்கணுமே இதற்காக தான் தொடங்கணும்னு நம்ம நினைச்சோம். மாற்றத்திற்கான மக்களின் மாநாடு, எல்லா கட்சிகளும் வந்து கூட்டணி பேரத்துல இதெல்லாம் இருக்கின்ற காலகட்டத்தில் நாம் தமிழர் கட்சியினுடைய 234 தொகுதியில இருக்கின்ற பல்லாயிரக்கணக்கான பொறுப்பாளர்களும் வந்து லட்சக்கணக்கான ஆமா லட்சக்கணக்கான பொறுப்பாளர்கள், நான் சொல்றது பொறுப்பாளர்கள் மட்டும் சொல்றேன். அவங்கெல்லாம் வந்து முழு நேரமா வந்து இன்னைக்கு வாகனம் நாங்கள் முன்பதிவு பண்ணிட்டோம், இத்தனை பேர் வர்றாங்க, இந்த வேலைகள் நடக்குது. இன்னும் திருச்சியை சுற்றிலும் இருக்கின்ற இந்த சட்டமன்ற தொகுதிகளுக்குள்ள மாநாட்டுக்கு தினந்தோறும் வேலை செய்கிற மாதிரியான ஒரு கட்டமைப்புகளோட வேலை செய்து கொண்டு இருக்கிறாங்க.
மாற்றத்திற்கான மக்களின் மாநாடு, இன்னும் சொல்லப்போனா எனக்கு தெரிந்த மத்தியிலேயே வெளிநாட்டிலிருந்து சில பேர் வந்துட்டாங்க, இப்பயே வந்துட்டாங்க, இன்னும் இந்த மாநாட்டுக்கு வரவும் இருக்கிறாங்க, அதெல்லாம் பார்க்க முடிகிறது. மாற்றத்திற்கான மக்கள் மாநாடு, மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு நமக்கு தேர்தலினுடைய முன்னோட்டமாக தேவைப்படுகிறது. எதற்காக தேவைப்படுகிறது, எப்படி இதை கூட போறோம், இந்த மாநாட்டில் வந்து பங்கு பெறுவதனுடைய மிக முக்கியமான நோக்கம் என்ன, எல்லாருக்கும் நாம 2 பேரும் சேர்ந்து விடுக்கிற அழைப்பா நீங்க பதிவு செய்ய விரும்புகிற கருத்து என்ன? பொதுவாக அந்த அரசியல் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் மாநாடுங்கிறத வந்து அவங்க வந்து தேர்தல் சமயத்தில் போடுவாங்க, இல்லை ஆண்டுக்கு ஒரு முறை அப்படி கூட போடுவாங்க. இதில் திமுக அதிமுக இந்த கட்சிகளை பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுக அந்த கட்சிகளை வந்து அந்த தேர்தல் சமயத்தில் நாங்கள் வலிமையாக இருக்கோம் அப்படி காட்டுறதுக்காக மாநாடு போடுவாங்க. கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் கூட்டத்தை கூட்டி இந்த மக்கள் படையை காமிச்சு இவ்வளவு எண்ணிக்கையில் எங்கள்கிட்ட படைபலம் இருக்கு, சீட்டையும் நோட்டையும் அதிகமாக தாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க விதமாக மாநாட்டை கூட்டுவாங்க. நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் கடைசியாக மாநாடு எப்போ போட்டோம் அப்படி பின்னோக்கி போய் பார்த்தோம்னா 2015 மே 21 நினைக்கிறேன். மே 18 நடக்க வேண்டியது 21 நம்ம தள்ளி போச்சு. 2015 மாநாடு போட்டோம். அதுக்கிடையில வந்து நம்ம ஆடு மாடுகளின் மாநாடு, மரங்களின் மாநாடு, தண்ணீர் மாநாடு, கடலம்மா மாநாடு, இந்த மாநாடுகள் என்று அழைக்கப்பட்டாலும் கூட அது வந்து இந்த மற்ற கட்சியில் போடக்கூடிய மாநாட்டோடு ஒப்பிடுறப்ப அது வேறு விதமான அந்த மாநாடுகள்ல அதை ஒட்டிய ஒரு மாநாடு, அதே போல ஒரு கட்டமைப்புல ஒரு மாநாடு தான் 2015 பிறகு 2025 ஆண்டு 10 ஆண்டுக்கு பிறகு போடப்படக்கூடிய இந்த மாநாடு தான். இந்த மாநாட்டை பொறுத்த வரைக்கும் இப்ப மற்ற கட்சிகளை பார்க்குறோம். இப்ப திமுக கூட்டணி, இந்த கூட்டணி வந்து இன்னும் நிறைவாகலை. கூட்டணிக்குள்ள வந்து தேமுதிக உள்ள வருமா, இல்ல பாமகவோட ஐயா ராமதாஸ் பிரிவு உள்ள வருவாங்களா, அப்படி வந்தா விசிகா வந்து வெளியேறுமா, காங்கிரஸ் அங்கேயே இருக்குமா, இல்ல தாவேகாவோட போகுமா அப்படிங்கிற பரிவாதங்கள் போயிட்டு இருக்கு. தாவேகா பொறுத்த வரைக்கும் யார் வருவா, சசிகலா வந்து தனி கட்சி ஆரம்பிச்சு வருவாங்களா, இல்ல ராமதாஸ் ஐயா வருவாரா, இல்ல காங்கிரஸ் இழுத்து கொண்டு வந்துருவாங்களா அப்படிங்கிற மாதிரி அங்க ஒரு குழப்பம் போயிட்டு இருக்கு. அதிமுக பொறுத்த வரைக்கும் அங்கேயும் வந்து இன்னமும் வந்து தேமுதிக வருமாங்கிற அது மாதிரி இருக்குது, இல்ல வேற யாரையும் கொண்டு வர முடியுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே போல வந்து இவங்க இந்த அணி நிறைவானதான் அடுத்த கட்டத்தை நோக்கி தொகுதி எவ்வளவுங்கிறத பேசணும். தொகுதி எவ்வளவுன்னு பேசி அதுக்கு பிறகு அதுக்கு ஏற்ற வேட்பாளர்கள் தெரிவிக்கணும். அதுக்கு நேர்காணல், இப்படி பல வடிவங்கள் இருக்கு, பல செயல்முறைகள் இருக்கு. ஆனா நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் தனிச்சு போட்டிங்கிறது நம்மளை நோக்கி இந்த சூழல் தள்ளதில்லை. இப்ப தாவேகா தனிச்சு போட்டி போடுறாங்கன்னா தனித்து விடப்பட்டாங்க, அதனால தனிச்சு போட்டு நாம் தனித்து போட்டிங்கிறது தனித்துவத்தை காட்டுவதற்காக எடுக்கப்பட்ட முடிவு. அப்படி தனிச்சு போட்டியின் முடிவெடுத்துட்டு 236 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களை தெரிவு பண்ணிட்டு சரிவாதி பெண்கள், சரிவாதி ஆண்கள், அந்த ஒரு திருநங்கை வேட்பாளர் உட்பட இப்படி முடிவெடுத்துட்டு இந்த கடத்தை நோக்கி போறோம். அந்த கடத்துக்கு தேர்தல் காலத்துக்கு போறதுக்கு முன்னாடி அந்த ஒரு போர் பிரகடனம் போல, வெற்றியை வந்து பறைசாற்றக்கூடிய ஒரு நிகழ்வு போல ஒரு முரசரிக்கிற ஒரு பெருநிகழ்வு தான் இந்த மாநாடு. அந்த மாநாட்டில் நாம் தமிழர் கட்சியோட வேட்பாளர்கள் வந்து ஒரே மேடல அறிவிக்கப்பட்டிருக்காங்க. அதுல வந்து இந்த வழக்கத்துக்கு மாறா இந்த மாநாடு அவ்வளவு வழக்கத்துக்கு மாறா மற்ற கட்சி நடத்ததை விட ஒழுங்கோட, கட்டுக்கோப்போட, கண்ணியத்தோட, நேர்த்தியோட ஒரு மாநாடு தான் இப்படிதான் நடக்கணும். ஒரு மாநாட்டுக்கான ஒழுங்குன்னா இப்படிதான் இருக்கணும், ஒரு மாநாட்டுக்கான விதிகள், ஒரு மாநாட்டுக்கான வரவிலக்கணம் இப்படிதான் இருக்கணும்னு மற்றவங்க பார்த்து பிரமிச்சு போற அளவுக்கு மாநாடு இருக்கும். வெறுமனே வந்து மற்ற கட்சியில் வெறும் கூட்டத்தை மட்டும் தான் கூட்டுது. அங்கே கோட்பாடு பேசப்படுதா, கொள்கை பேசப்படுதா, உறுதியான நிலைப்பாடு சொல்லப்படுதா, அந்த படையில வந்து அந்த கூட்டத்தில் வந்து ஒழுங்கு இருக்கா, நேர்த்தி இருக்கா, கட்டுக்கோப்பு இருக்கா, கண்ணியம் இருக்கா, அவங்க வந்து ஒழுக்கத்தோடு நடந்துக்கிறாங்களா, அதெல்லாம் இல்லை. வெறும் மக்கள் தலையை காட்டி இவங்க விலை பேசுறாங்க, தலையை காட்டி வந்து ஒரு கருத்துராக்கம் பண்றாங்க. நாம் தமிழர் கட்சி மேடையை பொறுத்த வரைக்கும் அந்த வெறுமனே லட்சக்கணக்கான மக்கள், பல லட்சக்கணக்கான மக்கள் கூறாங்கிறத தாண்டி அத்தனை பேரும் ஒரே அலைவரிசையில் அக வணக்கம் அப்படின்னா ஒட்டுமொத்த கூட்டம் நிசப்தமாகுது. இங்க அண்ணன் சீமான் தொடங்கி அது கடைக்கோடில் ஒருத்த வரைக்கும் எல்லாரும் நிசப்தமாகறாங்க, அமைதியாகிறாங்க. வீர வணக்கம் அப்படின்னா ஒரே நேரத்துல ஒரே குரல் போல, ஒரே ஓசை போல எல்லோரும் முழக்கம் போடுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு மாநாடு, இப்படி ஒரு மாநாடுனா இப்படிதான் நடக்குங்கிற மாதிரி பார்த்து வியக்கிற அளவுக்கு நம்ம செய்ய போறோம். கட்சி தொடங்குற மாநாடு வந்து மே 18, 2010 நடந்துச்சு. அந்த சமயத்துல ஊடகங்கள் எழுதிச்சு இந்த மாதிரி மது வாசனை இல்லாத ஒரு மாநாடு, இளைஞர்கள் நிரம்ப பெற்ற ஒரு மாநாடு. அந்த மாநாட்டோட தொடர்ச்சியா தான் அந்த மாநாடு இருக்க போகுது. அதனால 2026 நாம் தமிழர் கட்சி பெறக்கூடிய வெற்றியை வந்து முரசறிவிக்கிற மாநாடு. இது தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, இந்தியா முழுக்க வாழக்கூடிய இனமான தமிழ் சொந்தங்கள், உலகம் முழுக்க வாழக்கூடிய உலக தமிழர்கள், ஈழத்தமிழ் சொந்தங்கள் எதிர்நோக்கிருக்கிற மாநாடு.
நாம் தமிழர் கட்சியை நோக்கி தமிழ்நாட்டு ஊடகங்களை, தமிழ்நாட்டு மக்களை, தமிழ்நாட்டு அரசியல் களத்தை திருப்ப போற மாநாடு. ஏன்னா ஊடகங்கள் ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு தத்துவத்தின் சார்பாக, ஒரு கட்சியின் சார்பாக, இல்ல அவங்களோட புறச்சூழலுக்கு ஏற்ற மாதிரி, புற அழுத்தங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க நிலைப்பாடை எடுத்துக்கொண்டு அவங்க நாம் தமிழர் கட்சி இருட்டடி பண்ற வேலையில நாம் தமிழர் கட்சி நோக்கி எல்லோரையும் திருப்புகிற, நாம் தமிழர் கட்சி பக்கம் மக்கள் இருக்காங்கன்னா கூட இந்த ஊடக இந்த வெளிச்சம், அதீதமான ஊடக வெளிச்சம் கொடுத்து மக்களை மழுங்கடிக்கிற, இது எல்லாத்துக்கும் எதிராக நாம் தமிழர் கட்சி நோக்கி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை திருப்ப போற மாநாடு 2025 இந்த 2026 பிப்ரவரி 21 நடக்க போற மாநாடு. அதனால இந்த மாநாடு நாம் தமிழர் கட்சியோட வெற்றியை சொல்லும். ஒவ்வொரு தமிழரும் பங்கேற்கணும். நாம் தமிழர் கட்சியோட ஆதரவாளர், நாம் தமிழர் கட்சியோட வாக்காளர், நாம் தமிழர் கட்சியோட நிர்வாகி, நாம் தமிழர் கட்சியோட தொண்டர்கள் கடந்து இந்த மண்ணும் மக்களும் பயன்பெறணும், இந்த நாடு நல்லா இருக்கணும், ஒரு மாற்று அரசியல் நிலவணும். அரசியல் சாக்கடையா இருக்குது, இதுக்கு இந்த அரசியல் சாக்கடைகள் நிலையை மாற்றி அரசியலை அப்பழுக்கற்ற ஒரு தளமாக களமாக மாற்ற நினைக்கிற இந்த மண் மீது, மக்கள் மீது பற்றுக்கொண்ட நலன் விரும்பிகள் எல்லோரும், ஏன் மாற்று கட்சியை நோக்கி இருக்கிறவங்க நாம் தமிழர் கட்சி மேல விமர்சனம் வைக்கிறாங்க, நாம் தமிழர் கட்சி மீது ஒரு மாற்று கருத்தை வைக்கிறாங்கன்னா அவங்க கூட களத்துக்கு நாம் தமிழர் கட்சி எவ்வாறு செயல்படுறாங்க என்று மதிப்பிடுவதற்கான ஒரு மாநாடா இருக்கும். அதனால இந்த மாநாட்டுக்கு கட்சி மாற்றங்களை கடந்து, அரசியல் வேறுபாடுகளை கடந்து எல்லா உறவுகளையும் அழைக்கிறோம். இந்த மாநாட்டில் பெருந்திரளா கூடணும் அப்படின்னு அழைக்கிறோம். நம்ம கூட்டத்தை கூட்டி வாக்குகளை, இவ்வளவு விழுக்காடு வாக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சீட்டு நோட்டு பேரம் நடத்தப்படுறதில்லை. இனமான தமிழை எண்ணிக்கை வழங்குறத பறைசாற்ற போறோம். அதனால இந்த மாநாட்டை பெருத்த நம்பிக்கையோட எல்லோரையும் போல நாமும் இது கொண்டிருக்கிறோம். மிக்க நன்றி தம்பி. வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினராக நீங்கள் வெற்றி பெறுவதற்கு தமிழம் மலையாள வலைதொலிய சார்பாக பெரிய நன்றி. மாநாட்டில் சந்திப்போம். நன்றி.